நாங்கள் வந்து எவ்வளவு கதைகளை கேள்விப்பட்டிருப்போம், எவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருப்போம். இந்த தமிழ் மக்கள் வந்து 30 ஆண்டு கால போரில் வந்து நிறையவே வந்து பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு அரசியல் கட்டங்களை நகரும் போது வந்து புதிய புதிய காட்சிகள், புதிய புதிய ஆட்களை வந்து சந்திப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு ஜனாதிபதிகளையும் சந்திக்கும் போது, ஒவ்வொரு எம்பி மேரையும் சந்திக்கும் போது எவ்வளவு கதைகளை சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து இந்த எம்பி ஜனாதிபதி மேரெல்லாம் வந்து எவ்வளவோ கதையை சொல்லியிருப்பாங்க. சமஷ்டி என்றிருப்பாங்க, 13ஆம் திருத்தம் என்றிருப்பாங்க, போலீஸ் அதிகாரம் என்றிருப்பாங்க, காணி அதிகாரம் என்றிருப்பாங்க. இவ்வளவு கதைகள் எல்லாத்தையுமே சொல்லியே மக்களை வந்து மக்களுக்கு ஒருபோதுமே வந்து தெரிய போறதில்லை சமஷ்டி என்றா என்ன, 13ஆம் திருத்தம் என்றா என்ன, இந்தியா சொல்ற மாதிரி செய்யணும்டா என்ன, காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம், இது எல்லாமே வந்து ஒரு அரசியலுடைய ஒரு சொல் ஆடல் உண்டு, அழகிய சொல்லாடல். ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஒரு ஆளை வந்து நாங்கள் ஆதரிக்க போறோம்னு சொன்னா 13 செய்தி தருவீங்களோ, காணி அதிகாரம் தெரிவிங்களோ, போலீஸ் அதிகாரம் தெரிவிங்களோன்னு தான் வந்து மிகப்பெரிய டீல்கள் எல்லாம் வந்து பேசுவாங்க. இது வந்து யாருக்குமே தெரிய போறதும் இல்லை, இது இவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு. ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து இதை நாங்கள் செய்து தருவோம்னு சொல்லி அவங்களும் பெறுவாங்க, வெற்றி பெறுவாங்க. இறுதி கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இது எதுவுமே செய்ய மாட்டாங்க, அப்படியே இழுத்து அடிச்சுட்டு அதை அப்படியே ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. இதில் வந்து காமெடி என்ன இருக்கு என்னன்னு சொன்னால், இப்படி ஒரு திருத்தம் செய்ய போகிறோம், அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பரிந்துரைகள் செய்ய போறீங்களே நீங்களே வந்து எல்லாம் செய்துதாங்க. அதெல்லாம் பெரிய பெரிய காமெடிகள், அப்படியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. கூப்பிட்டு வச்சு இதை மாற்றிருக்கிறாங்க நிறைய டைம். அப்படியான எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் வந்து நாங்கள் கேட்டது வந்து இது கிடைக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் அவங்க பெறப்போகிறது இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்தையும் தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அதுதான் உலக அளவு நடந்தது. யாருமே எங்களுக்கு இப்படி சின்ன ஒரு கடைசி இப்படி கேட்டுக்கலாம், ஒரு 100 டாய்லெட் கட்டித்தாங்க, 100 கிணறு கட்டித்தாங்க என்றா கூட அதை வந்து ஒரு காலத்தில் செஞ்சுருப்பாங்க. செய்யவே முடியாத என்ற சில விஷயங்களை தான் வந்து தங்களோட உரிமை உணர்வு என்று சொல்லி பெரிய பெரிய கதைகள் எல்லாம் விட்டு கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அர்ச்சனா வந்து கேட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் 3 விஷயம் கேட்டிருக்கேன். அந்த 3 விஷயம் தான் இன்றைக்கு என்னென்னு பார்க்க போகிறேன். நான் ஒன்றாய வந்து சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது தான் கேட்க போகிறது, இந்த 30 ஆண்டு கால போரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து காயப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அங்கவீனமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும். உதவி செய்கிறது யார் செய்ய போகிறோம்னு சொன்னால் அரசாங்கத்தை தான் கேட்கல, தான் உதவி செய்யும் போது யாரும் வந்து தடுக்கக்கூடாது. அதாவது தான் வெளிநாடுகளில் இருந்தோ இல்லைன்னு சொன்னால் வேறொரு வழியில் வந்து பணத்தை கொண்டு வந்து இங்கே வந்து அவங்களுக்கு தான் உதவி செய்யும் போது இது வந்து ஒரு பயங்கரவாதத்திலேருந்து வந்த காசு, இல்லைன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து வந்த காசு, அப்படியே வந்து தடைகள் பண்ணாமல் மக்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கு வந்து உதவி செய்யணும். அவ்வளோ வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து காசும் கேட்க போகிறது இல்லை. அதாவது ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்து தான் வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னால் ஒரு ஜனாதிபதிக்கோ யாருக்கு ஒரு ஆளுக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறேன்னு சொன்ன ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு இவ்வளோ தான். நீங்கள் வந்து நான் வந்து எல்லாம் செய்வேன், அது பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்களுக்கு செய்ய தேவையில்லை, ஆனால் செய்கிறத தடுக்க வேண்டாம். இதுவரை எந்த அரசியல்வாதியும் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதில்லை. எல்லாருமே வந்து கேட்டிருக்கிறோம் செய்யுங்கன்னு சொல்லி. செய்கிறத தடுக்காதீங்கன்னு சொன்ன முதல் ஆள் வந்து அர்ச்சனா. அதால் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறதுல தப்பில்லை. ரெண்டாவது வந்து இந்த அரசியல் கைதிகள் இருப்பாங்களான இங்கே இருப்பாங்க, அது மாதிரி வெளிநாட்டில் சில பேர் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு வெளியிலாமல் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் வந்து ஒரு பொறிமுறை கீழே வந்து அரசாங்கமோ இல்லைன்னு சொன்னால் வேறு சட்டங்கள் மூலமாக வந்து அவங்களுக்குரிய நடவடிக்கைகளை செய்து அவங்க வந்து இலங்கைக்கு வந்து போகக்கூடிய மாதிரி. என்ன மாதிரின்னு சொன்னால் சில வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வயசு கிடந்துக்கலாம், 2 நாள் இருக்கும். அவங்க வந்து கடைசியாக மறிக்கும் போதாவது இலங்கையில் வந்து தங்களோட தாய்மொழியில் மறிக்கணும் வந்து அவங்களுக்கு ஒரு பொறிமுறையை உருவாக்கணும். அதே போல் வந்து சிறைச்சாலை இருக்கிறவங்க வந்து விடுவிக்கிறதுக்கு வந்து ஒரு பொறிமுறை உருவாக்கணும். இது வந்து 2வது. 3வது விஷயம் வந்து சொன்னது என்னன்னு சொன்னால், தான் வந்து தன் தமிழ் தேசிய உணர்விலிருந்து தான் போக மாட்டேன். அதாவது எந்த யார் வந்தாலும் இதுல இருந்து பிரிஞ்சு இந்தியால வாங்கோ அப்படி சொல்லக்கூடாது. தங்களுக்கு வந்து அந்த தமிழர்களுக்கு உரிமை அதிகாரம் என்பது கட்டாயம் கிடைக்கணும், அதுக்கு தான் போராடுவேன். அதை வந்து ஜனநாயக ரீதியில வந்து நான் போராடுவேன். அதுல வந்து ஒரு நாளும் நான் பின்வாங்க மாட்டேன். இது வந்து 3வது. இந்த 3 தான் வந்து நான் வந்து ஜனாதிபதி வேட்பாளரோட வந்து பேச போற ஒப்பந்தம், டீல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்குள்ள வந்து சில பேர் வந்து சிங்களம் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்து சொன்னால் ஒரு உரையாடல் உண்டு. ஒரு சிங்கள வைத்தியருக்கும் டாக்டருக்கும் நடைபெற்ற உரையாடல், அனுராவோட இருக்கிற ஒரு ஆளுக்கும் வந்து டாக்டருக்கு நடந்த உரையாடல் உண்டு. அதில் வந்து அவங்க வந்து தெளிவாக கதைச்சிருக்கிறாங்க, இப்படி பிரச்சனை, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினா நீங்கள் எனக்கு என்ன டீல் பண்ணுவீங்களா, அதாவது உறுதிமொழி வழங்குவீங்கள். அதாவது நான் என்னட்ட வந்து கேட்பாங்க தமிழ் மக்கள், நாங்கள் வந்து ஏன் இவருக்கு ஓட் போடணும், இவர் உங்களுக்கு என்ன சொன்னவர், எங்களுக்கு இதால் என்ன லாபம் பெறும், என்னென்ன நன்மை பெறும், எந்த ஒரு இதுக்குமே வந்து டீல் இருக்கு. நீங்கள் முஸ்லீம் கட்சிகள் எல்லாம் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா அவங்க வந்து அந்த காலத்தில் இந்த காலம் வேறு எவ்வளோ டீல் பண்ணியிருக்கிறாங்க. எங்களோட தமிழ் கட்சிகள் கூட நிறைய டீல் செய்திருக்கிறாங்க அரசாங்கத்தோடு. அது வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒப்பந்தம் ஒன்று எழுதப்படுறது வளமை. என்னென்னு சொன்னால் ஒருவேளை வந்து அவங்க வந்து பிறகு வந்து அதை செய்யாட்டி அதை வச்சு இவங்களை அரசியல் செய்யலாம். பிறகு வந்து நாங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணினா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லலாம்.
இதை வந்து தவறாக புரிஞ்சு கொள்ளல, யாருமே வந்து தவறாக புரிஞ்சு கொள்ளல, திட்டமிட்டு இது வந்து இப்படி ஒரு டாக்டருக்கும் அவங்களுக்கும் ஒரு டீல் வந்து போகுது, அதுவும் வந்து கோடிக்கணக்கில் பணம்னு சொல்லி அந்தாலே ஒரு ரெக்கார்ட் மேன். அதாவது நாங்கள் வந்து அவர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எல்லாத்துக்குமே ரெக்கார்ட் இருக்கும். அதுக்குள்ளே போய் அவர்கிட்ட குடும்ப விஷயங்களை கதைச்சு அதெல்லாம் வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு கேவலமான ஒரு செயல். அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திட்டமிட்ட ரீதியில் வந்து டாக்டரை வந்து அவமானப்படுத்தியிருந்தாங்க. அந்த காணொலி பற்றி அவர் வந்து தெளிவாக வந்து அந்த ஃபுல் வீடியோவையும் வந்து தானே வந்து தான் போட்டிருக்கிறார். அதை விட வந்து அந்த ரெக்கார்ட் வந்து அவங்களுக்கு அனுப்பினதே தான் நான் அனுப்பினதை தான் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சில பேர் வந்து அதை வந்து அவர் டாக்டர் வந்து ஒரு பணத்தில் டீல் பண்ணினார், பணம் மூலம் டீல் பண்ணினார், வெளிநாட்டில் இருக்கிறவங்க தங்களுக்கு இவ்வளோ உதவி செய்திருக்கிறாங்க, இவ்வளோ டீல் பண்ணியிருக்காங்க, அதை மாதிரி நீங்களும் எங்களோட டீல் பண்ணணும்னு சொல்லி அவங்களோட அரசியலை வந்து நடத்தியிருக்கிறாங்க. தங்களோட சுய அரசியலுக்காண்டி எங்களுக்காக சொல்லப்பட்ட கதைகள்லாம் இந்த சமஷ்டி 13ஆம் திருத்தம், உங்களுக்கு காணி உரிமை, போலீஸ் உரிமை, அதெல்லாம் வந்து ஒரு தமிழ் மக்களுக்கு வந்து அதாவது அடிப்படை அரசியல் அறிவில்லாத ஒரு மக்களை வந்து சும்மா சொல்லி அப்படியே சொல்லி போகலாம். இதை விட வந்து நேரடியாக கேட்டு போகலாம். ஒரு 10 டொய்லெட்டை கட்டித்தாங்க, ஒரு 100 கிணறை கட்டித்தாங்க, ஒரு 25 வீட்டை கட்டித்தாங்கன்னு சொல்லி ஒரு அரசியலை செய்துட்டு அவங்கள அந்த வீட்டை கட்டி தந்தாங்கன்னு சொன்னால் ஓகே நான் இந்த வீடெல்லாம் கட்டி தந்தேன்னு சொல்லிட்டு அரசியலை விட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. இப்படியான ஒரு அரசியல் தான் வந்து அர்ச்சுனா விரும்புகிற. அதெல்லாம் வந்து தமிழ் மக்கள் சரி, புலம்பெயர் மக்கள் சரி இப்போ ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தான் உருவாக்குற பிரச்சனைக்கு தான் வந்து சொல்யூஷனை தேடிட்டு அவர் போயிட்டு இருக்கிறார். ரொம்ப நாள் ஆசை அவரை வந்து பேட்டி வைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். சந்தர்ப்பம் அமைச்சுன்னு சொன்னால் நான் கட்டாயம் அதை செய்வேன். மற்றும்படி வந்து இந்த அரசியலில் வந்து ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நாங்கள் நிற்பாட்டு அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். இது தேர்தலை பஸ்கரிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு வேறு வகையான அரசியல், அது வேறு வகையான டீல் வந்து இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா சொன்ன அந்த 3 நிபந்தனைகள் தான் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல நிபந்தனை. ஓப்பனாக வந்து அதாவது தெளிவாக எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய ஒரு நிபந்தனை. இதுக்கு ஓகேன்னு சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் யார் தங்களுக்கு இதை ஓகேன்னு சொல்கிறாங்களோ அவர்களுக்கு நான் வந்து ஆதரவளிக்க தயார், இதுக்கு நான் சம்மதம்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா நேற்று நாளில் சொல்லியிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.